நயினார் நாகேந்திரன் அவர்கள் சமீபத்தில் சொல்லும் பொழுது திமுக கூட்டணி பலமாக இருக்கிறதாக ஒரு மாயம் உருவாக்கப்படுது அப்படின்றத சொல்றாரு. எப்படி பாக்குறீங்க? அமித்ஷா என்ன சொல்றாரு? 2026 தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெற்றால் நிச்சயமாக கூட்டணி அமைச்சரவையில் பாஜக பங்கேற்கும். நயினார் நாகேந்திரன் என்ன சொன்னார்னா, குறைந்தபட்ச செயல் திட்டத்தின் அடிப்படையில் கூட்டணி ஆட்சி அமையும் அப்படியே சொன்னார். இன்னைக்கு சொன்னார். எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கிட்டாரா? கூட்டணி ஆட்சி அதற்கான வாய்ப்பு இல்லை என்றால் நாங்கள் ஆதரவு வாபஸ் வாங்குவோம், கூட்டணியிலே இருக்க மாட்டோம் அப்படிலாம் யாரும் பேசல. இங்கேயும் யாரும் சொல்லல இல்லையா? அப்போ கூட்டணிக்குள்ள குழப்பம்னு பேசாதீங்கிறேன். விஜயை முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கொண்டு எடப்பாடி பழனிசாமி தாவேகா கூட்டணி இணைய தயார் அப்படின்னு தான் எனக்கு தகவல் வருது. எடப்பாடி பழனிசாமிக்கு எப்படியாவது எவன் சேர்த்தாலும் ஒரு நான் முதலமைச்சர் நாட்களில் உட்காருன்னு நினைக்கக்கூடியவர் அல்ல. அவருடைய ஒற்றை நோக்கம் என்னது? திமுக வீழ்த்த வேண்டும் என்பதுதான். அதற்காக அவர் தன்னுடைய முதலமைச்சர் பதவியை கூட தியாகம் செய்ய தயாராக இருக்கா. புரிஞ்சுக்கணும். பாஜக ஆதரவு இல்லாமல் எடப்பாடியால் ஜெயிச்சிட முடியுமா? அந்த அளவுக்கு வலுவா இருக்கா தமிழ்நாட்டில் பாஜக? இருக்குன்னு எடப்பாடி பழனிசாமி நம்புறாருல.